அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டுல 10 நாளா ஒரு செய்தி ரொம்ப தீவிரமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது திருப்பரங்குன்றம் மலையா, சிக்கந்தர் மலையா, அது தீபத்தூணா அல்லது சர்வே கல்லா அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. நம்மளும் பார்த்தோம், பல பேர் பலதை பேசியிருக்காங்க. நானும் முகநூல்லாம் பல பதிவுகள் போட்டிருக்கோம். அதாவது முதல்ல இத சிக்கந்தர் மலைன்னு சொல்றதே தவறு. ஏன்னா இந்த மலை, அதாவது முருகனுடைய அறுபடை வீடுகள்ல முதற்படையான இந்த திருப்பரங்குன்றம் மலையினுடைய வரலாறு சுமார் 3000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டது. அப்படி இருக்கும்போது நீங்க சிக்கந்தர் மலை சில பேர் சொல்றாங்க. இது எப்படி ஏற்புடையா இருக்கும்? இது எப்படின்னா, இந்த தமிழன்ற வரலாறு எப்படி திராவிடம் சொல்றாங்க. அதாவது தமிழ் குடும்பம், குடும்பத்திலிருந்து பிறந்ததான் திராவிட குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் குடும்பத்துல இருந்து பிறந்தா தமிழ் குடும்பம் தான் இருக்கணும். அது எப்பறம் திராவிட குடும்பம் ஆகும் அப்படின்ற கேள்வி வரும்ல. அதே மாதிரிதான் இது. திருப்பரங்குன்றம் மலை ஆதி பாதியில வந்தது சிக்கந்தர்னு சொல்ற வார்த்தை. அது எப்படி அப்புறம் சிக்கந்தர் மலைன்னு சொல்றீங்க? இந்த மலை பல பிரச்சனைக்கு அப்புறம் இப்ப கோர்ட்ல தீர்ப்பாகி இங்கிட்டு இந்துக்களுக்கு பாத்தியப்பட்ட பகுதி, இங்கிட்டு இஸ்லாமியர் பாத்தியப்பட்ட பகுதி. அதாவது நெல்லித்தோப்பு, அந்த தர்கா படி இதெல்லாம் அவங்களுக்கு பாத்தியப்பட்ட பகுதி அப்படின்ற மாதிரி வரையறுத்து வச்சுட்டாங்க. இதுல இஸ்லாமிய சடங்கு முறைக்காம அந்த ஏதோ தந்திரி விழா அப்படின்னு சொல்லி பண்ணி அங்க போய் ஆடு மாடு கோழிடுறது போனாங்க. அது ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இதோட இருந்துச்சு. இது அப்பயே முடிஞ்சிருக்கும். இதை போய் தேவையில்லாம இந்த நவாஸ்கன்ன்றவர் போய் அங்க போய் பிரியாணி சாப்பிட்டு பார்க்க போறேன், இந்த பிரச்சனையை பெருசாக்குனது அவர் தான். எங்க மதத்தை புண்படுத்தினான்னு சொல்லி இவங்க எல்லாரும் கிளம்ப இப்படி போய்கிட்டு இருந்துச்சு. இப்ப என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய தீபத்தூண் அப்படின்ற பகுதி இருக்கு, இங்க விளக்கேத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு பண்றாங்க. அதுக்கு நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு வழங்கிட்டாங்க. போய் நீங்க ஏத்துங்க அப்படின்னு. தமிழக அரசு நல்லா பாத்துக்கிறீங்க, இதுல இஸ்லாமிய பெருமக்கள் யாரும் இதுல எதிர்ப்பு தெரிவிக்கல. தீபம் ஏத்தக்கூடாது. இதுல தமிழக அரசு ஏத்தக்கூடாது சொல்லி 144 தடவை போட்டு அது இதுமா பண்ணி ஏதோ குட்டிமல்டா பண்ணிட்டாங்க சிறுபான்மை ஓட்டுக்காண்டி. இப்ப இந்த விவகாரத்துல இப்ப என்ன செய்றாங்க, இந்த இது கொடுத்தாருல, அந்த தீர்ப்பு கொடுத்தவரை டேய் இவன் சங்கி, இவன் ஒரு மதவெறியன், இவன் பார்ப்பான், இதெல்லாம் என்னங்க ஒரு பேச்சு? இதே மாதிரி தமிழ்நாட்டுல எவ்வளவு பேரு எவ்வளவு தீர்ப்புகள் கொடுத்துருக்காங்களே, நீங்க அவங்களாம் விமர்சனம் பண்ணீங்களா? இதுதாங்க ஒரிஜினல் சாதி வெறி. தமிழ்நாட்டுல இதை ஒழிக்கணுங்க. ஏங்க இதே வேற ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு நீதிபதி அவர் சாதியை சொல்லி திட்ட முடியுமாங்க? உங்க மேல வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாயாது? இவர் மேல மட்டும் என்னங்க இது? என்னங்க சாதிக்கு ஒரு நீதி? நான் சொல்றேங்க, தமிழ்நாட்டுல இனிமே எந்த ஜாதிக்காரன் எவன் திட்டினாலும் அவன் மேல BCR போடணும், இல்லதான் அவன் மேல SC வன்கொடுமை தடுப்பு சட்டம் போடணுங்க. அது என்னங்க ஒரு பட்டியல் சமூகத்து மேல மட்டும் திட்டினா மட்டும் அது செல்லுபடியாக? அப்புறம் அவனுக்கு ரத்தம், மற்றவங்க தக்காளி சட்னியா? இல்லைங்க, அவர் பாராட்டக்கூடியனா அவர் ஒரு தலை அவர் போறாரு, மலையில போய் ஆய்வு பண்றாரு, பல வரல. ஏன்னா இந்த மலைக்கு ஏற்கனவே பல வரலாற்று தீர்ப்புகள் இருக்குல்ல, அதெல்லாம் மேற்கோள் காட்டிதான் அவர் பேசியிருக்காரு. இப்ப இதை வம்புழுத்தோடு இந்த திராவிடம் தான் சிறுபான்மை ஓட்டுக்காண்டி, இந்த அரசியலுக்காண்டி இதை பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா இது நல்லா பிஜேபிக்கு நல்ல ஒரு சாதகமா ஆயிடுச்சு. நம்ம ஊர்லாம் பார்த்தா பிஜேபி தான் வரணும். நம்ம சமூகம் பாருங்கப்பா, இந்த திமுக காரன், இந்த திராவிட காரன், இந்த தலித்தியவாதிகள், இவங்க பூராமே பாருங்கப்பா, நம்ம மதத்துக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, நம்ம கடவுளை அசிங்கமா பேசுறாங்க, நம்ம புராணங்களை அசிங்கமா பேசுறாங்க, நம்மளோட நம்பிக்கையை கேவலப்படுத்துறாங்க. நம்ம கோயில வேலையப்பா, ஒரு விளக்கத்தை கூட நம்ம உரிமை பெறத்து கூட விட மாட்டாங்கப்பா. இன்னும் கொஞ்ச நாள் போச்சா நம்ம கோயில் இல்லைன்னு சொல்லுவாங்கப்பா. நாங்க என்னவா பண்ணிட்டு போறோம்ப்பா, உனக்கு கடவுள் இல்லையே, நீ எதுக்கு அங்க மூக்கு நினைக்கிற அப்படின்னு சொல்லி மக்கள் ஆவேசமா இருக்கா கிராமப்புறத்துல. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த குடும்பம் பார்த்தா இது சர்வே கல்லு அப்படின்னு சொல்லி அம்மையார் கனிமொழி அக்கா அவங்க ஒரு பொருளை கிளப்பிட்டாங்க. இங்கிட்டு ரகுவதி நாங்க இந்துக்கள் இல்லை அப்படி. எதுக்குங்க நீங்க இந்த மாதிரி பேசுறது தாங்க சங்கிகளை தமிழ்நாட்டுல உருவாக்குது, நிறைய பிஜேபி காரர்களை உருவாக்குது. புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க நடுநிலைமையா நில்லுங்க. நடுநிலைமை ஒரு மயிரும் இல்ல தமிழ்நாட்டுல. எது தர்மமோ எது அறமோ அதை பேசுவதுதான் நடுநிலைமை. சரிங்களா? நீங்க இந்த விஷயத்துல சரின்னா சரின்னு சொல்லுங்க, தப்புன்னா தப்புன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி இருங்க. மற்ற மதத்துக்குன்னா இப்ப இதே பெங்களூர்ல கிஜாப் விஷயம் வந்துச்சு, எல்லாரும் பொங்குனி இல்ல நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரா. இங்க நீதிமன்றம் ஒரு விஷயத்த ஆதரிக்கிறது. இதே நம்ம உச்ச நீதிமன்றம் காவிரி உரிமையில நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு சாதகமா அளிக்கும் போது கர்நாடக அரசு நிறைவேற்ற மாத்திட்டாங்க. நம்ம எல்லாரும் போராட்டம் பண்ணோம்ல, குதிச்சோம்ல. பாருங்க, உச்ச நீதிமன்றத்தை அவமதிச்ச கர்நாடக அரசு சொல்லி கொந்தளிச்சோம்ல. அப்புறம் இங்க மட்டும் நம்மளே அந்த வளத்துக்கு மீன் என்னது? சரி, இப்ப நம்ம அப்புறம் சர்வே கல்லு. சரி, வெள்ளக்காரன் சர்வே கல்ல ஊன்றியா? சரி, நான் என்ன சொல்றேன், தீபத்தூணா இருந்த கல்ல தான் சர்வே கல்லுன்னு மாத்திருக்கலாம். ஏன்னா அதோட கட்டட கிடையாது, அமைப்பு எல்லாமே பார்க்கும்போது சர்வே அது தீபத்தூணியா. சரி, நீங்க இங்க இருக்கு ஒரு சர்வே கல், இன்னொரு சர்வே கல் எந்த மலையில இருக்கு? சர்வே கல்லாம் இங்க இருந்து அளக்கத்துக்கு இன்னொரு காணரை பிடிச்சிருப்பாங்களே, அந்த மலை எந்த மலை? அந்த கல் எந்த கல்? இப்ப என்ன சொல்றேன், மேல உங்களுக்கு அங்க மோட்ச தூண், அங்க பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, நீங்க வழக்கமா ஆண்டாண்டு காலமா அங்கதானே ஏத்துனீங்க, 100 ஆண்டுகளா? அங்க ஏத்துங்க, இங்க ஏற்கக்கூடாது. ஏங்க இங்க இந்த தீபத்தூன்ற பகுதி அந்த இந்து மக்களுக்கு வரையறுக்கப்பட்ட பதிவுக்குள்ளதான் வருது. சிக்கந்தர், அதாவது
சிக்கந்தர் தர்கா இஸ்லாமிய மக்களுக்கு வரையறுக்கப்பட்ட பகுதிக்குள்ள வரல. அங்க அந்த மக்களுக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட பகுதிக்குள்ள வந்துச்சுன்னா நீங்க சண்டை போடலாம். இல்லையே, அப்படி எதுக்கு சண்டை போடுறீங்கன்னு எங்க கேள்வியா இருக்கு. சரி, முடிஞ்சு வச்சு. இது அந்த அசிங்கத்து அந்த இழிவு இல்லாம இது வேற, அது வந்து சர்வேகள் அப்படின்னு சொல்லி ஒரு இழிவு. இன்னொருத்த வந்து நாங்க இந்துக்கள் இல்லை. சரி, தமிழர்கள் வந்து இந்துக்கள் இல்லை, அப்ப இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் யாரு? உன்னால சொல்ல முடியுமா? கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியும் தமிழர்கள் இல்லை அப்படின்னு சொல்ல, தமிழ் மதம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்து வந்து தமிழர் மதம் இல்லைன்னு சொல்றீங்க, அதே மாதிரி இஸ்லாமிய கொண்டாந்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த இன்னைக்கு என்னன்னா பார்த்தா அந்த சர்வேகள்ல போய் ஒரு அளவே பண்றாங்க. தொழில் துறை அனுப்பியிருக்காங்க, ஒரு 7 பேர் தொழில் துறை அனுப்பி அங்க போய் ஆய்வு பண்ணதுக்கு அனுப்பியிருக்கு தமிழக அரசு. இப்ப அந்த தொழில் துறை போயிட்டு என்ன செய்வாங்க, இவங்க அனுப்புன ஆளு இல்லங்க அது தீபத்தும் தான் சொல்றாங்க. சரி, சாரி, சர்வேக்கல்னே சொல்றாங்க. பிரச்சனை தானே இது? நீங்க எப்படிங்க ஏற்கனவே வந்து சர்வேக்கல்னு ஆய்வு பண்ணாம எந்த ஒரு ஆய்வு இல்லாம எப்படி சர்வேக்கல்னு சொன்னீங்க? இப்ப சர்வேக்கல்னு சொல்லி போட்டு இப்ப திரும்ப போய் ஆய்வு பண்றீங்க. ஆய்வு பண்ணல சொல்லியிருக்கணும். இப்ப நீங்க என்ன முடிவு பண்ணிய மக்கள் மத்தியில முதல்ல சர்வேக்கல்னு சொல்லி மக்கள் மத்தியில எல்லாத்தையும் ஒரு ஒரு பொய்ய பரப்பு. அந்த பொய்யை உண்மையாக்குறதுக்கான நம்மளே ஒரு ஆள் அனுப்பி அங்க சர்வே பண்ண சொல்லு. அவங்க சர்வே நம்ம சொல்றதை அவங்க சொல்லணும்னா நம்மளே சொல்லிடுவோம், அது சர்வேகள்னு சொல்லிடுவோம், தீர்ப்பு அப்படி கொடுத்துருவோம். இந்த பிரச்சனை முடிஞ்சுன்னு பாக்குறீங்களா? இதனால திமுகவுக்கு தான் மிகப்பெரிய இழப்பு. இதுல வேற நேற்று நீங்க வேற போய் அங்க நாடாளுமன்றத்துல வந்து அந்த நீதிபதி நீக்கணும் அப்படின்னு சொல்லி மனு எல்லாம் கொடுத்துருக்கீங்க. இதுவும் மக்கள் மத்தியில ஏன் இதுக்கு முன்னாடி எவ்வளவு இந்த சந்துரு அப்படின்றவர்லாம் வந்து தலித்து செயல்பட்டாலும் செயல்படுறாரு. இந்த மக்களை யாராச்சும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து பிரச்சனை பண்ணாங்களா? எவ்வளவு பேர் என்னமோ தீர்ப்பு வழங்கியிருக்காங்களே அவங்களே. இதுல கூட அவரு ஜிஆர் சுவாமிநாதன் ஐயா மட்டும் இல்லைங்க, அதை வந்து 2 பேரும் மேல் விசாரிச்சாங்க சென்னையில. அவங்களும் அந்த தீர்ப்பு தானே வழங்கினாங்க. அவங்க சொன்னது உண்மைதான், அந்த ஐயா நீதிமன்ற கேட்டது என்ன இருக்கு, அவர் சொன்ன தீர்ப்பு உண்மைதான் அப்படின்னு. மேலும் மேலும் இது போன்று செய்வதால் தொடர்ந்து ஒரு மதத்தை மட்டும், ஒரு மதத்தை வாழ்த்து சொல்லாம ஒரு மதத்துடைய நம்பிக்கைகளை கிண்டல் பண்றது, கடவுள்களை கேலி பண்றதுனால தொடர்ந்து பிஜேபியுடைய வளர்ச்சியும் திராவிடத்துடைய வீழ்ச்சியும் தொடங்குது. நீங்க அந்த காலத்துல வந்து பெரியாரே வந்து பேசினாருன்னா, பெரியார் பேசினாரு, அவர் தேர்தல் பதவி இல்லை. தேர்தல் இல்லாம எதுனாலும் பேசிக்கலாம். நீங்க தேர்தல் நிக்கிறீங்க, பார்த்துக்கிறங்க, சரிங்களா? அது நான் என்ன சொல்றேன்னா, கடவுள் மறுப்பாளர்களை காட்டிலும் கடவுள் நம்பிக்கை இருக்கு நீ தான் கடவுளின் பார்வையில் முதல்ல யோசிப்ப. ஏன்னா நீ வந்து கடவுளையும் கும்பிட்டுக்கிற, ஒரு பக்கம் சோறையும் திண்டுக்கிற, ஒரு பக்கம் கடவுளும் இல்லைன்னு சொல்லணும்னு ஓட்டு போடுற, அங்கிட்டு நாராயணையும் திண்டுக்கிற, சரியா? ஒரே இலையில சோறு நாராயணம் வச்சுக்கிட்டு சாப்பிடுற. ஒண்ணு அவங்கள மாதிரி கடவுள் இல்லைன்னா கடவுள் இல்லை, அவங்களும் ஊரை ஏமாத்துற கொஸ்டின். கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க, பிராமண எதிர்ப்புன்னு சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க எல்லாம் பிராமணன் கூட இந்த தேர்தல் யுகம் வகுப்பாங்க. இந்த நேற்று நேரு வந்து அடிக்கல் நட்டாரு, அவங்க அம்மா ஒட்டகத்துக்கு அம்மா ஸ்டாலின் அம்மா வந்து ஸ்டாலினுடைய துர்கா ஸ்டாலின் அம்மா வந்து ஒட்டகத்துக்கு பூஜை பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா வெளியில வந்து அவங்க பேசுறாங்க, கடவுள் இல்லைன்னு பேசுறாங்க. ஆனா நீ கடவுள் இருக்குன்னு சொல்லி போட்டு கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு ஓட்டு அளிக்கிறவாரு, அவனுக்கு நான் காசுக்காண்டி பதவிக்காண்டி அவன் காலில் நிக்கிறவாரு. நீந்தான் கடவுளின் பார்வையில் முதல் எதிரி, முதல் துரோகி, சரிங்களா? இது வந்து தொடர்ந்து இப்ப எல்லாரும் வந்து பிஜேபி வந்து ஓகே கேள்வி கேட்குறீங்க, சங்கிகளுங்க வந்துட்டாங்க பண்ணிட்டாங்கன்னு. ஏங்க இங்க தமிழ் தேசியம் பேசுறாள் யாருமே வரலையாங்க இந்த பிரச்சனைக்கு? ஏன் வரல நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து அவங்க ஏன் வர போறாங்க? நான் இம்பார்ட்டன் முருகன் சொன்னவங்க யாரும் வரலையே. ஏங்க வந்து பிரியாணி சாப்பிட்டீங்க, ஏங்க தேவையில்லாத வேலை பண்றீங்க? விளக்கத்தூணை அது வந்து ஏற்கனவே விளக்கத்தூணை இருந்தது தானே, அதுல ஏத்திட்டு போறாங்க, அது சர்வேகள்னு சொல்லாதீங்க அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டீங்களே. அது சிக்கந்தர் மலைன்னு சொல்லாதீங்கன்னு யாருமே இங்க முப்பாட்டன் முருகன் பேசக்கூடிய நீங்க யாரும் பேச மாட்டீங்களே. அதனாலதான் சங்கிங்க வராங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப பிஜேபின்னு ஒரு கட்சி இல்லைங்க, சங்கின்னு ஒரு ஆள் இல்லை. யாருங்க இந்த மக்களுக்காண்டி பேசுவோம்? நல்லா யோசிச்சுருவானுங்க. இப்படி யோசிக்கிறேன், இப்ப பிஜேபின்னு ஒரு கட்சி இல்லைங்க. இல்ல நீங்க சொல்லக்கூடிய இந்து கட்சி, இந்த இந்து முன்னணி கட்சி இல்ல. யாருங்க பேசுவோம் இந்த மக்களுக்காண்டி? நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டுல ஒரு கட்சி சொல்லுங்க. யாருமே பேச மாட்டாங்க. நம்ம இந்த மக்களுக்காண்டி எத்தனைக்காச்சும் பேசிக்க நீங்க பாத்தீங்களா? இந்து கோயிலுக்கு இடிக்கப்படும் போது யாரும் குரல் கொடுத்துட்டு பாத்திருக்கீங்க? இல்ல இந்து கடவுள்களை நிந்திக்கும் போது யாரும் பேசுறத பாத்திருக்கீங்க? முருகனை, ஐயப்பனை, நம்ம என்ன சொல்றது, நம்ம நடராஜரை எவ்வளவு இழிவுபடுத்துறாங்க. இந்த அடப்படுக்க கூப்பிட்டானே ராமரை, நீ இந்த கடவுள் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், இந்த இஸ்லாமிய கிறிஸ்தவ சகோதரருக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன், நீங்க வந்து எதிரியா வந்து யாரும் நினைக்கிறது தெரியல, ஆனா அந்த கடவுள் நம்பிக்கை இல்ல அதனோட சேர்ந்துக்கிட்டு மற்ற மதத்தை இழிவுபடுத்துற விடுங்க. அவன் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றதுல அதுல அல்லாவும் இருக்காரு, இயேசு இருக்காரு, சிவன் இருக்காரு, எல்லா மதமும் அவங்க கடவுள் இல்லதான். நீங்க ஏன் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு கடவுள் இல்லைன்னு ஓட்ட போறீங்க, அது மிகப்பெரிய அறாம, சரிங்களா? கொஞ்சம் தெளிவு வருங்க. ஆனா அவன் உங்களை சந்தோஷப்படுத்துங்கன்னு மத்த மத கடவுளை மட்டும், மற்ற மத நம்பிக்கையை மட்டும் இழிவுபடுத்துவான். இதே நான் என்ன சொல்றேன், இந்து மக்கள் இங்க வந்து சில பேர் வந்து நம்ம அது வந்து இந்துக்கள் அவன் தமிழர்கள் அப்படின்னு சொல்லி, நாளைக்கு இதே அவன் கடவுள் இல்லைன்னு சொல்றது, நம்ம கருப்பசாமி இருக்காரு, ஐயனார் இருக்காரு, நம்ம காளியும் இருக்கு, எல்லா தெய்வங்கள் இருக்கு, நாட்டார் தெய்வமும் அவன் இல்லைன்னு சொல்லுவான். இன்னைக்கு அரசியலுக்காண்டி பார்ப்பனம் எதிர்க்கிறான்.
பார்ப்பன கடவுளை வந்து ஆரிய கடவுள் அதுன்னு சொல்லுவான். நாளைக்கு நம்ம கிராமத்து கடவுளையும் அவன் எதிர்ப்பான். நம்ம கிராமத்து கடவுள் இருக்கிறதுல நம்ம சைவ மதம் வைணவ மதம் சொல்லுவீங்க. அதுல நாயன்மாரோட கதையெல்லாம் பார்த்தா நீங்க அறிவுபூர்வமா இருக்கு, சத்தமே பொழைச்சு வர மாதிரி இருக்கு, கண்ணு நோண்ட திரும்பி வர மாதிரி இருக்கு, அதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரியா இருக்கு. ஆனா நம்ம நம்புறோம், நம்பிக்கை தான் கடவுள். ஆனா இந்த பகுத்தறிவாதி நாளைக்கு இன்னைக்கு பிராமணிய கடவுள் ராமனை எதிர்ப்பு அப்படின்னு பேசுங்க, நாளைக்கு நம்ம இங்க கருப்பணசாமிக்கு வருவேன், ஐயனாருக்கும் வருவேன். அவன் பொல்லாதவன், அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. சரிங்களா? மக்கள் தெளிவு கொள்ளுங்கள். என்னோட கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க கருத்துக்கள் சொல்லுங்க. நன்றி.